நம்முடைய சுயநீதியில் போனால் கிட்ட கூட போக முடியாது, தூரம் வந்து கத்தணும் அவ்வளோதான். ஆனால் அவருடைய ரத்தத்தினால் போனால் தைரியம், தைரியம், தைரியம். எல்லாரும் சொல்லுங்க தைரியம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையில் எப்படின்னா, இயேசுனுடைய ரத்தம், இயேசு நமக்காக இருக்கிறார். இயேசு மேலே வைக்கும் விசுவாசத்தினால தான் தைரியமாக போக முடியுமே ஒழிய ஒருபோதும் நம்முடைய சுயநீதியை நம்ப முடியாது. பாருங்க, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ப முடியாது. நீங்கள் 1000 ஜெபம் பண்ணியிருக்கலாம் அல்லது 2 ஜெபம் பண்ணியிருக்கலாம். எது உங்களை தகுதிப்படுத்த போகுது, எது உங்களுக்கு தைரியம் கொடுக்கும்? இயேசுனுடைய நீதி, இயேசுனுடைய ரத்தம். நீங்கள் 1000 ஜெபம் பண்ணதுனால அதனால தைரியம் போயிட முடியாது. தைரியமாக ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுனால அவர் தைரியமாக போயிட முடியாது. அவருக்கு உங்களை காட்டிலும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இயேசுனுடைய சமூகத்தில் நுழையிறதுக்கு ஒரு பாஸ்டருக்கு சாதாரண விசுவாசிகளை காட்டிலும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே தகுதி தான், இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய நீதி. அநேக நேரத்தில் பாஸ்டர் அதிகமாக விசுவாசிக்கிறார், அவ்வளோதான். பாஸ்டர் வந்து அதை அதிகமாக விசுவாசிக்கிறார். உருப்படியான பாஸ்டர்னா அப்படி தான் இருக்கணும். என்னுடைய அர்ப்பணிப்பு அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தா கிட்ட கூட போகலன்னு அர்த்தம். அவங்க அதெல்லாம் சும்மா ஷோ தான், அவ்வளோதான். இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய நீதி தான். இதை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு கீழே தகுதி ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாஸ்வேர்டு எது? இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய நீதி, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம்னா என்னது? என் நாமத்தினால் கேளுன்னார். என் நாமம்னா என்னது? வெறும் நாமம். என் நாமம்னா நான் யார், நான் என்னென்ன செய்தேன், அதன் அடிப்படையில் நான் ஒரு நாமம் சொல்கிறேன்னு வைங்க. உங்களுக்கு சச்சின் தெண்டுல்கர்னு சொல்கிறேன், அந்த நாமத்தையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிடையாது. சச்சின் தெண்டுல்கர் யார், என்னென்ன ரெக்கார்டெலாம் பீட் பண்ணியிருக்காரு, எப்படி எப்படி கிரிக்கெட் விளையாடுவார், அதெல்லாம் மனசுக்கு வருது இல்லை? அது போல தான் ஐன்ஸ்டைன் சொல்கிறேன்னு வைங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அந்த நாமம் மட்டுமா மனசில் இருக்கு? கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ஐன்ஸ்டைன் எப்பேற்பட்ட அறிவாளி, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, எவ்வளோ அவரால் எவ்வளோ உலகம் முன்னேறிச்சு, அதெல்லாம் மனசுக்கு வருது பாருங்கள். அவருடைய மூளை அறிவு, அதாவது அந்த மனுஷன் குறித்த பெரிய விஷயம் மனசுக்கு வருது. இயேசுவின் நாமம்னா என்னது? என் நாமத்தினால்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது என்ன வரணும் மனசுக்குள்? அவர் எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு அவருடைய ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது, அவருடைய நீதி என்னை தகுதிப்படுத்துகிறது. பிரேயர் ரிக்வயர்ஸ் த ஹையஸ்ட் பிரைஸ். பாஸ்வேர்டு வந்து இயேசு, அவருடைய நாமம், அவருடைய ரத்தம், அவருடைய நீதி, அவருடைய வாழ்க்கை. அதை வச்சு தான் ஜெபிக்க முடியும். ஆகவே